இஸ்ரேலுக்கான $26 பில்லியன் நிதியுதவி அமெரிக்கா நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த உதவிக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்ததற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நன்றி தெரிவித்துள்ளார். இந்த நிதியில் இஸ்ரேலின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பிற்காக $4 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு $8 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலை பலப்படுத்துவது அமெரிக்காவை பாதுகாப்பானதாகும் என்று, அமெரிக்காவை போல் இஸ்ரேலுக்கு நெருங்கிய நண்பன் இல்லை என்றும் இஸ்ரேல் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இஸ்ரேலுக்கு நிகரான நண்பன் அமெரிக்காவுக்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய ராணுவ புலனாய்வுத்துறையின் தலைவர் மேஜர் ஜெனரல் அஹோரன் ஹலிவா பதவி விலகியுள்ளார். அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதலை முறியடிக்க முடியாமல் போனதற்கு பொறுப்பேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். தாக்குதலை முறியடிக்க முடியாமல் பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்த முதல் மூத்த அதிகாரி இவர்தான். அஹோரான் ஹலிவாவின் ராஜினாமாவை இஸ்ரேல் ராணுவம் ஏற்றுக்கொண்டது. மேஜர் ஹலிவா ராணுவத்திற்கு தனது ராஜினாமா கடிதத்தில் அக்டோபர் 7, 2023 அன்று ஹமாஸ் இஸ்ரேல் மீது ஒரு கொடிய தாக்குதலை நடத்தியது. எனது தலைமையில் பணிபுரியும் குழு அந்த தாக்குதலை கண்டறிய தவறவிட்டது. அன்றிலிருந்து நான் மனவேதனையுடன் வாழ்ந்து வருகின்றேன். எனவே எனது பதவியை ராஜினாமா செய்வதாக முடிவு செய்துள்ளேன் என்று எழுதியுள்ளார். அக்டோபர் 7 ஹமாஸ் 5000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேலை தாக்கியது. இஸ்ரேலின் கூற்றுப்படி இந்த தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். அதே நேரத்தில் ஹமாஸ் 250க்கும் மேற்பட்டவர்களை சிறைப்பிடித்தது. இந்த தாக்குதல் இஸ்ரேல் மீது சமீப காலங்களில் நடத்தப்பட்ட மிக பெரிய தாக்குதல்களில் ஒன்றாகும். இதை இஸ்ரேலிய ராணுவம் நிறுத்த தவறவிட்டது. இஸ்ரேல் ஈரான் மோதல்களால் உலகமே 3ஆம் உலகப் போர் வெடிக்குமோ என்ற பதற்றத்தில் இருக்கும் நிலையில் ஈரான் ஜனாதிபதி பாகிஸ்தானுக்கு அரசு முறைமை பயணமாக புறப்பட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் நிலவும் நிலையில் ஈரான் ஜனாதிபதி 3 நாட்கள் அரசு முறை பயணமாக பாகிஸ்தான் சென்றுள்ளார். இன்று, அதாவது ஏப்ரல் 22 முதல் 24 வரை அவரும் அவரது மனைவியும் வெளியுறவு அமைச்சர் முதலான சில அமைச்சர்களுடனும் மூத்த அதிகாரிகளும் பாகிஸ்தானில் செலவிட உள்ளனர். இஸ்ரேலுடன் மோதல் நிகழ்ந்துவிருக்கும் நிலையில் ஈரான் ஜனாதிபதி பாகிஸ்தான் சென்றுள்ள விடயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. விடயம் என்னவென்றால், ஜனவரியில் ஈரான் பாகிஸ்தானில் பதுங்கியிருக்கும் தீவிரவாதிகள் மீதும் தாக்குதல் நடத்துவதாக கூறி வான்வழி தாக்குதல் நடத்த உடனே பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்கள் மூலம் பதில் தாக்குதல் நடத்த இரு நாடுகளுக்கும் உறவில் பாதிப்பு ஏற்பட்டது. சீக்கிரமே இரு நாடுகளும் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினை பெரிதாகாமல் பார்த்து கொண்டன. தற்போது ஈரான் ஜனாதிபதி பாகிஸ்தான் சென்றுள்ள நிலையில் மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையில் நல்லுறவு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாலஸ்தீன பெண்ணொருவர் தனது கணவர் மற்றும் மகளுடன் இஸ்ரேலிய தாக்குதலால் கொல்லப்பட்டதை அடுத்து அப்பெண்ணின் குழந்தை அறுவை சிகிச்சை மூலம் பிறந்தது. காசாவின் ராஃபாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் 2 வீடுகள் சேதமடைந்தது. மேலும் சப்ரீன் அல் சஹானி என்னும் 30 வார கர்ப்பிணி பெண்ணொருவர் படுகாயமடைந்தார். ஆனால் அவரும் 22 பேருடன் பரிதாபமாக உயிரிழந்தார். எனினும் அவரது வயிற்றில் குழந்தை உயிருடன் இருப்பதை மருத்துவர்கள் அறிந்தனர். உடனே அறுவை சிகிச்சை மூலம் பெண் குழந்தை வெளியே எடுக்கப்பட்டு மற்றொரு கை குழந்தையுடன் இன்குபேட்டரில் வைக்கப்பட்டது. மொத்தம் 13 குழந்தைகளுடன் 2 பெண்கள் இஸ்ரேலில் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ராஃபாவில் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து இஸ்ரேலிய செய்தி தொடர்பாளர் கூறும்போது, காசாவில் ராணுவ வாளகங்கள், ஏவுகணை நிலைகள் மற்றும் ஆயுதமேந்திய மக்கள் உட்பட பல்வேறு போராளிகளின் இலக்குகள் தாக்கப்பட்டதாக கூறினார். கனடாவின் பொது போக்குவரத்து துறை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து சேவையின் தொடர்பாளர், இலத்திரிஞர் மற்றும் சமஞ்ச பணியாளர்கள் இவ்வாறு தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். சுமார் 650 பணியாளர்கள் இவ்வாறு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்காவிட்டால் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை நள்ளிரவுடன் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 2022 ஆண்டு மார்ச் மாதம் முதல் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. பணவீக்கத்திற்கு ஏற்ற வகையில் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தைவான் கிழக்கு பகுதியில் 9 நிமிடங்களுக்குள் 5 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நிலநடுக்கம் ஹவானில் கவுண்டில் உள்ள சேஃபெங் டவுன்ஃபில்ஸில் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை 2 வாரங்களுக்கு முன்பு ரிக்டர் அளவுகோலில் 7.4 அளவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தைவானில் கிழக்கு கரையை உருகியது. இதில் 4 பேர் உயிரிழந்ததுடன் 700 பேர் காயமடைந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து தற்போது 5 நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில்
முறையில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் படல்கம பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொடல பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயதான சந்தலங்காவ என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடி சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபர் படல பிரதேசத்தில் போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி பெண்ணொருவரிடம் ஆணொருவரிடமும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொள்வதாக படல்கம நகருக்கு வந்தபோதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அவர் வீட்டிலிருந்து சுமார் 50 கடவுச்சீட்டுகள் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சீனாவில் பல நாட்களாக பெய்த கனமழையில் ஏற்பட்ட பாரிய வெள்ளம் காரணமாக 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக சீன அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சீனா குவாங்டாங் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் அதன் பெரும் நிலப்பரப்பு நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காணாமல் போயுள்ளனர் என செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் வெள்ளத்தில் மூழ்கிய மக்கள் பாதுகாப்பிற்காக படகு மூலம் வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள். குவாங்டாங்கின் பெரும்பகுதி டெல்டா ஒரு பகுதி என்பதால் இது கடல் மட்ட உயர்வு மற்றும் புயல் அலைகள் காரணமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இந்த நிலையிலேயே ஏறத்தாழ 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் சுமார் 25,800 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அப்பகுதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் சில பாடசாலைகள் மூடுவதற்கும் சீன அரசினால் உத்தரவிடப்பட்டுள்ளது.